ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, வர வர உன்னுடைய அலட்சியத்திற்கு அளவில்லாமல் போய்விட்டது. இந்த முறையும் என்னுடைய வாக்கை நீ கேட்காமல் போயிருந்தால் உன் தாய் நான் திரும்பி உன்னை தேடி வந்திருக்கவே மாட்டேன். நல்ல வேளையாக என்னுடைய வாக்கை நீ கேட்க வந்துவிட்டாய். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வீட்டிற்குள் தெய்வ சக்தி இருக்க வேண்டாம் என்று நீயும் நினைக்க தொடங்கிவிட்டாயா? தீய சக்திகள் உன் வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீயும் நினைக்க தொடங்கிவிட்டாயா? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? உன் மனம் எதற்காக இத்தனை குழப்பத்தில் நிறைந்திருக்கிறது? மனதை ஒருநிலைப்படுத்து என்று நான் கூறியும் கேட்காமல் எதற்காக இந்த மனக்குழப்பத்தை உன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அன்பு பிள்ளையே, உன் மனக்குழப்பத்தால் உன் வீட்டை நீ கவனிப்பதில்லை. உன் வீட்டிற்குள் இருக்கும் அசுத்தங்களை நீ சரி செய்வதில்லை. இருந்தாலும் நீ வணங்கும் அந்த தெய்வத்திற்கு அருகில் என்னென்ன இருக்கிறது என்று கூடவா நீ கவனிக்க மாட்டாய்? உன் பூஜை அறையில் இருக்கும் ஒரு பொருளால் உன் வீட்டிற்குள் தெய்வ சக்திகள் இருப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்று காத்திருக்கிறது தங்கமே. உடனடியாக உன் பூஜை அறையை சுத்தம் செய்து உன் தாயாகிய இந்த ஆதிபராசக்தியை உன்னோடு வைத்துக்கொள். அலட்சியம் வேண்டாம். இருக்கும் காலநிலைகள் மாற வேண்டும் என்றால் நீ தைரியத்தோடு செயல்பட வேண்டும். உன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை சீரமைக்க என் கைகளோடு கரத்தை சேர்த்து வெற்றி நடை போட தயாராகு என் பிள்ளையே. உனக்காக நான் காத்திருக்கிறேன். உடனடியாக அனைத்தையும் சரி செய்துவிட்டு உன் நம்பிக்கை என்பதை உன் அன்னையின் காணிக்கையாக கொடு. இன்று முதல் வேலை ஆரம்பமாகும். உன் வாழ்க்கையில் நாளை என்பது நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும். அதன் பிறகு உன் தாய்க்கு நன்றி கூட ஓடோடி வருவாய் என்னை பார்க்க. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. நன்றி.